ஹாய் கைஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெண்டர் ரிவீல் வீடியோ தான். எனக்கு வந்து என்ன பேபி பிறந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து கேர்ள் பேபி தான் கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு சுற்றி இருந்தவங்களும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் தான் வந்துட்டு அதிகமாக சொல்லியிருந்தாங்க. சில பேர் ரிலேட்டிவ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் பையன் பிறந்ததால பார்த்துட்டு உங்களுக்கு பையன் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்குமே சிம்டம்ஸ்லாம் வச்சு எனக்கு உள்ளேயுமே ஒரு பேபி வந்துட்டு நானாவே சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் சொன்னது பிறந்துச்சா இல்ல சுத்தி இருக்கவங்க சொன்னது பிறந்துச்சான்றத பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் இல்லாம இருந்தது. அதே மாதிரி கலர் வந்து நான் அதிகமா கலர் எனக்கு சுத்தமா கலர்லாம் ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங் வந்து ஹெவியா எடுத்தேன். பயங்கர வாமிட்டிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வாமிட்டிங் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து வீக்கம். அப்புறம் வந்து வெயிட் லாஸ்னா கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் தான் பஃபியா இருந்துச்சு. ஒரு 5 மந்த் ஒரு 5 மந்த் வரைக்கும் ரொம்ப ஒல்லியே ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6, 7 மந்த்ல தான் கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா இருந்துச்சு. மத்தபடி எனக்கு உடம்பு சுத்தமா போடவே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த கழுத்து வந்து ரொம்ப அப்படியே இந்த கலருக்கு மேட்சிங்கா ரொம்ப ஃபுல் டார்க்கா இருந்துச்சு. ஆ பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டார்க்கா இருந்தா கூட வந்து பாய் பேபி அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஜெண்டருக்கு வந்துட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பிளாக்கா இருந்தா பாய் பேபி பொறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் இழுத்துக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பிளட் வந்து இழுத்துட்டு எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, பிளட் வந்து கம்மியாயிடுச்சு. 10, 11 அதாவது 11ங்கும்போது 10னா மேக்ஸிமம் 10 தான் வச்சிருந்தேன். டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி தான் ஒரு 12 இருந்துச்சு. டெலிவரி அன்னைக்கு 10 தான் இருந்துச்சு. டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் 9 தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க "நீ ஏத்திதாம்மா போகும்" அப்படி சொல்லி நான் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே டெலிவரி ஆனா பிளட் வந்து கம்மியாகும். எனக்கு வந்து 9 இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, ஜெண்டர் ப்ரிடிக்ஷன்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எனக்கு இருந்தது வந்துட்டு கேர்ள் பேபியோடது தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா உள்ள மனசு வந்துட்டு எனக்கு பையன், பையன் அப்படிதான் சொல்லிட்டே இருந்துச்சு. ஆசையும் பட்டேன். எனக்கு வந்து என்னோட பிரதர் வந்துட்டு இறந்துட்டாங்க. சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து பிறக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுருந்தேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அவங்க திரும்பி வந்துட மாட்டாங்களா, வந்துட மாட்டாங்களான்னு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். ஆனா பிரெக்னன்ட்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு வந்து மைண்ட்ல வந்த ஒரே விஷயம் இது அப்படிதான். இன்னொரு தாட். அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள பொண்ணா இருந்தா கூட பையனா மாறுற அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். பையன், பையன், பையன்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல பொண்ணு தான் பொறக்கும். அவங்க சைடு வந்து பொண்ணு கிடையாது. அவங்க பிரதருக்கும் பொண்ணுலாம் இல்ல. அவங்க கூடயும் பொண்ணு பொறக்கல. ஸோ அதனால பொண்ணு பொறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. இதுவும் ஓகே, அதுவும் ஓகே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்து நான் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணது என்னன்னா, பையன் பிறக்கணும் அப்படின்னு தான் ட்ரெஸ் பண்ணேன். எங்க வீட்டு சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு இப்ப எங்க அம்மா அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்களே, இவங்க பார்த்தா பையன் பிறக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப Instagramல, YouTubeலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேர்ள் தான் பொறக்கும் அப்படிதான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபைனலா பொறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையன் தான் பொறந்தாங்க. பையனுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹேர் குரோத்லாம் நல்லா கொஞ்சம் நெறைய பேர் நெறைய குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் இல்லாம இருக்கும் ஃப்ரண்ட்ல. பிறந்த குழந்தைக்கு. சில பேருக்கு நல்லாவே ஹேர் இருக்கும். அந்த மாரி குழந்தைக்கு வந்துட்டு நல்லாவே வந்து ஹேர் இருந்தாங்க. ஹேர் வந்து அதிகமாவே இருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டேட் தள்ளி போகுதுன்னா, கேர்ள் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி டேட்டும் தள்ளி தான் போச்சு. ஆனா பையன் தான் பொறந்தாங்க. எனக்குமே டவுட் இருந்துச்சு. டேட் தள்ளி போகுது நமக்கு பையன் பொறந்துருமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு என்னன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா நான் நம்புனேன். இல்ல பையன் தான் பொறக்கும். பையன் எல்லார்ட்டயும் சொன்னேன் நானு. பையன் தான் பொறக்கும், பையன் தான் பொறக்கும். என் ஹஸ்பண்ட் கூட குழந்தை பொறக்கும். எப்படி நீ அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொன்ன? பையன் தான் பொறக்கும். எப்படி நீ சொன்ன? உனக்கு தெரியுமா ஆல்ரெடி? உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல. என்னமோ தெரியல. பையன் பையன் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கேத்த மாரி எனக்கு பையன் பொறந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அந்த டைம்ல பையன் பொறந்தது. ஆ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம்ல ஹாப்பியா இருந்தாலும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் பொறந்திருக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தாங்க. பொண்ணும் பையனும் குழந்தை தானே எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிலாக்ஸ் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு பொண்ணு பொறக்கக்கூடாதுன்னு கிடையாது. நான் ஆசைப்பட்டேன் பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டு சைடுல 2வது பொண்ணு தான். 3 பொண்ணு, 1 பையன் தான் இருக்குமா. ஸோ அதான் வந்துட்டு எனக்கு பையன் பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறமே பையன் தான் பொறந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் நல்லா இருக்கான். 2 மந்த் கம்ப்ளீட் ஆகி 15 டேஸ் நடக்குது. 3 மந்த்ல நடந்துட்டு இருக்கு. ஆம் தம்பி தம்பி வந்துட்டு 3 மந்த் ஆகுற வரைக்கும் ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்னு சுத்தி இருக்கேன். இப்போ வந்து 3 மந்த் கம்ப்ளீட் ஆனதும் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன்.
எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல எனக்கு எதுவும் தெரியல. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே மாரி என்னோட வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே. தேங்க் யூ ஃபார் ஆல். பாய்.